ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் இல்லம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேக் கொண்டு தான் கொண்டிருக்கிறேன். இது இங்கே ஜெர்மன் பட்டர் கேக்குன்னு சொல்கிறது. ஸ்ரீலங்கன் பட்டர் கேக் மாதிரி இல்லை, இதை நாங்கள் ஈஸ்ட் டோவால் தான் செய்கிறது. இதில் வெரைட்டிஸ் இருக்குது. நட்ஸ் போட்டு, ஃப்ரூட்ஸ் போட்டு, மற்றது புடிங் ஃபில் பண்ணி ரெண்டு கணக்கு விதமான இருக்குது. நான் இன்றைக்கு இதில் பேசிக் ரெசிபி தான் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன். மெல்லிய சூட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட வீட்டில் விரும்பி சாப்பிட்ற ஒரு கேக் கொண்டு இன்றைக்கி நான் உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 230 கிராம் பால், 130 கிராம் பட்டர். இது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வெளியில் வையுங்க. இப்படி கையால் அமர்த்தேக்கு சாதுவாக உள்ளுக்க போகிற மாதிரி இருக்கணும். முட்டை 1, சீனி 85 கிராம், மைதாமா 500 கிராம், 14 கிராம் ஈஸ்ட். எங்களுக்கு இங்கே 7 கிராம் படி பேக்கெட்ஸ் இருக்குது. இப்படி நான் இதில் 2 எடுத்திருக்கிறேன். சிறிதளவு உப்பு, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் காணும். மெல்லிய சூட்டான பாலுக்கு சீனியில் 2 டீஸ்பூனும் ஈஸ்டையும் போட்டு நல்லா கரைச்சி மூடி வையுங்க. நீங்கள் இந்த சேனலை இன்றைக்கு தான் முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஈஸ்ட் டோ எப்படி செய்கிறதுன்னு நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஈஸ்ட் மிக்சர் நுரை போட்டு வரைக்க இதுக்கு மிச்ச சீனி, முட்டை, மைதாமா, வெனிலா, பட்டர், இந்த மாதிரி சிறிதளவு உப்பு போட்டு ஒரு டோவாக நீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் 8 மினிட்ஸுக்கு பிறகு இந்த டோவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்ல சாஃப்டாக இருக்குது. இதையும் இனி நாங்கள் மூடி புளிக்கிறதுக்கு வைக்கணும். டபுள் த சைஸாக வர மாட்டோம். எங்களுக்கு 100 கிராம் சீனி, 140 கிராம் பட்டர், ஒரு முட்டை மஞ்சள் கரு தேவை. பேக்கிங் பேப்பர் போட்ட ஒரு ட்ரேக்கு இந்த புளிச்ச ஈஸ்டோவை போட்டு நல்லா ஒரே அளவுக்கு எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். இதை இப்படியே எடுத்து போடுங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், குழைக்காதீங்க. நீங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணணும், மாஜரின் எடுத்துடாதீங்க. பட்டரில் தான் நல்ல ஒரு டேஸ்ட் தாரது இந்த கேக்குக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஃபாக் கொண்டு எடுத்து இப்படி குத்திங்க முழு கேக் முழுக்க. பிறகு இதை மூடி 20 நிமிஷத்துக்கிட்ட வைக்கணும். இந்த மாதிரி அவனுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு டிஷ் ஒன்றுக்கு தண்ணி போட்டுட்டு அதை அவனில் உள்ளுக்குள்ளே கீழ் தட்டில் வச்சுட்டு அவனை 210 சென்டிகிரேட்டுக்கு சூடாக விடணும். தண்ணி கொதித்து உள்ளுக்குள்ளே ஆவித்தன்மையாக அந்த ஆவியால் கேக் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் கேக்கை பேர்ந்து அவனுக்குள்ளே வைக்க டக்குண்டு கதவை திறந்துட்டு கேக்கை வச்சுட்டு டக்குண்டு கதவை போட்டோனும், ஆவி வெளியில் வராமல் இருக்க. அதே போல் கேக் பேக்காகின பிறகும் கதவை திறக்க கவனமாக முகத்தைக்கிட்ட கொண்டு போகாமல் திறவுங்க. ஏனெண்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆவி வைக்க அப்படியே முகத்துக்கு வர பார்க்கும். இந்த மாதிரி அவனில் கீழ் தட்டில் வைக்க வேணும். 20 நிமிஷத்துக்கு பிறகு
இந்த கேக்கில் இந்த மாதிரி விரலால் ஓட்டை போடணும். பட்டரை இந்த மாதிரி சிறிதளவு துண்டுகளாக வெட்டி அந்த ஓட்டைகளுக்குள்ளே இந்த பட்டர் துண்டுகளை வைக்கணும். முட்டை மஞ்சள் கருவை கொஞ்சம் இப்படி அடித்து போட்டுட்டு அதுக்கு சீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இனி இதை கேக் முழுக்க இந்த மாதிரி பரவி போட்டு விடுங்க. உங்களுக்கு இதை இப்படியே பேக் பண்ணலாம். வேணுமெண்டா உங்களுக்கு ஆமண்ட் ஸ்லைசஸ் மாதிரி வெட்டினதுகளும் இருக்குது, அதையும் போட்டு ஒரு பேக் பண்ணலாம். எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணின ஆமண்ட்ஸ் கடையில் எடுக்க இருக்குது, அதை நான் ஒரு சைடுக்கு இன்றைக்கு போடுறேன். இதை இனி 210 சென்டிகிரேட்டுக்கு ஹீட் ஆகின அவனில் 18 to 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். கேக்கை இனி வெளியில் எடுக்க முகத்தக்கிட்ட கொண்டு போகாதீங்க. இது இப்போ தான் வெளியில் எடுத்தபடியாக பட்டர் எண்ணெய் அப்படியே லிக்விடாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தால் அதெல்லாம் உள்ளுக்க ஊறி போயிடும். தண்ணி வச்சிருந்தபடியாக மேலே ட்ரை ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது நான் கொஞ்சம் கூட பேக் பண்ணிட்டேன். இதுக்கு முடா கொஞ்சம் மேலால் லைட் கலராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். பார்க்க பட்டர் சீனி எல்லாம் கிணக்க போட்டிருக்கிற மாதிரி இருந்தாலும் இது கிணக்க ஹெவியான கேக் கொண்டு இல்லை. பட்டர் கேக்குக்கு முடா கேலரி குறைஞ்சது. கீழ் ஈஸ்டோ கிணக்க ஸ்வீட்டாகவும் இல்லை, மேலே மட்டும்தான் அந்த ஸ்வீட் டேஸ்ட் கூடுதலாக வரும். இதை பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் அந்த சீனியும் பட்டரும் இருக்க கேரமல் மாதிரி வந்திருக்குது. சாப்பிட நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். மெல்லிய சூட்டில் இருக்க சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா அதில் டேஸ்ட் நல்ல வடிவாக்கு விளங்கும். உங்களுக்கு அடுத்த நாளுக்கும் உங்களுக்கு மைக்ரோவேவில் கொஞ்சம் சூடாக்கி எடுத்துக்கொள்ளலாம். உள்ளுக்கு போல் ஒன்றில் தண்ணி வச்சபடியாக பான் மாதிரி மேலேயும் கீழேயும் ஹார்டாக போகாது. இந்த மாதிரி கூட கொஞ்சம் செய்துட்டு உங்களுக்கு இது ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு 150 சென்டிகிரேட் அவனை ஹீட் பண்ண போட்டுட்டு அதில் இதை வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே எடுத்தீங்கன்னா உடனே பேக் பண்ண மாதிரி நல்லா இருக்கும். இதை நீங்கள் பட்டர் கேக், சாக்லேட் கேக் வெட்டுற மாதிரி சின்ன துண்டாக வெட்டாமல் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் வெட்டி சர்வ் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு விரும்பினா விப்பிங் க்ரீம் கொஞ்சம் பீட் பண்ணி பிளேட்டில் சைடில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஆனால் நாங்கள்டா சும்மா தான் மெல்லிய சூடோடு பாவிக்கிறோம். நீங்களும் இந்த ஜெர்மன் பட்டர் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடையும் ஒரு ஃபேவரட் கேக்காக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.